ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும். அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும்.
மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள. சிம்ம ராசினியர்களுக்கு சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, வச்சு செய்ய போகிறாரு. பெரிய போராட்டத்தை கொடுக்க போகிறாரு, பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல யூடியூப் சேனலில் ஜோதிட நண்பர்கள். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் மட்டும் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல ஜோதிடர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, ஸோ இது உண்மையான தன்மை என்னங்கிறத எங்களால் உணர முடியல, பயத்தோடு வாழணுமா அல்லது பயம் இல்லாமல் ஒரு தென்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றங்கள் மூலமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கரெக்டாக சனி பயிற்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சனி பயிற்சி ஆனோடனே பிரச்சனைன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சனி பயிற்சி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடந்து வந்துட்டோம். இப்போ 15-20 நாள் கடந்து வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷமும் அதே மாற்றங்களை முழுமையாக உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்கள் பக்கமே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும். பார்க்காதவங்க கட்டாயமாக வீடியோ போய் பாருங்கள், ஓகேவா? சரி, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானே உச்சம் அடைகின்ற மாதம் சித்திரை மாதம் தான். அப்புறம் நீங்கள் பயப்படணும், உங்களுடைய ராசியின் அதிபதியே ஒரு வில் பவரோட தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாரு. அப்போ உங்களை விட்டு கொடுத்துருவாரா, உங்களை கவலைப்படுத்துருவாரா?
இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரா? இல்லவே இல்லை. இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய சிம்மராசினியர்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ, இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை இதை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு போகணும், ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனதுக்குள் வைத்து செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்கன்னா இனிமே செயல்படுத்துங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவி கேட்டு உங்களை நாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவனால் அவங்கள பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசினா எதா பேசுவேன் அப்படின்னு யாரெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களோ அத்தனை பேருமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேருமே இனிமேல் மதிப்பாங்க. இவனால் மதிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், போய் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம், எந்தெந்த ராசிக்காரருக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறை அருள் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக அவர்கள் முழுமை பெறுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும். இவனால அப்பா அவங்க கூட பேச மாட்டேங்காரு, பேச நினச்சா கூட பேச மாட்டேங்காரு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி தகப்பனாருக்கும் தன்னுடைய தன்னுடைய தகப்பனாருக்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராகும். எங்கள் அப்பா போல உண்டா, எங்கள் அப்பா தான் தங்கமானவருங்க, எங்கள் அப்பா தாங்க என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இல்லை நான் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா தான், அவரை நான் எக்காரணத்தை கொண்டு இனிமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றம் உண்டு. எந்த பங்கு வர்க்கத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அதாவது எந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத லாபங்கள் இனிமே கிடைக்கும், இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்த இடம், 10,000 ரூபா எதிர்பார்த்த இடம், 1 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல இனிமேல் அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்றவாறு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு வைத்து இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவனால் நீ வேற நாயாரம் சொல்லி நீங்கள் உங்களுடைய பணி ஆட்களுடன் வார்த்தைகள் மூலமாக விவாதங்களை தொடங்கியிருக்கலாம். அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ தந்தை வழி சொத்து கிடச்சிருது, தந்தை மூலமாக ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். ஏன்னா தந்தை இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த உதவியின் நோக்கம் என்ன, அந்த உதவியின் செயல்பாடு என்னங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் நட்பை ஏற்றுக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக சில அழுத்தமான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதி வரையும் தான் சித்திரை மாதம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கரெக்டாக அந்த சித்திரை மாதம் இயக்கம் அப்படியே உள்ளே போயிட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் லாஸ்ட் எண்டில் மே மாதம் துவக்கத்தில் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி கவனமாக இருக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதாவது சித்திரை மாதம் எண்டு மே மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது.
தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யுங்க. எந்த உங்களுடைய பகுதியில் வீட்டின் பக்கத்தில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிநதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானும் உறுதியாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவதுங்க 1.5 வருஷமாக போராட்டம், மன அழுத்தம், கவலை, என்ன பண்ணனே தெரியலை, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களால் முடியலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கீங்க. மனசுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளேயே போட்டு போராடி எல்லாமே சலிச்சு போச்சுங்க. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு தடைகளை விலக்கி அவர் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கும். முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, அது வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, தூய்மையாக வச்சுக்கோங்க. ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இடத்தை நோக்கி பயணிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தூய்மை இல்லை என்றால், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, வண்டியை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சுத்தம் இல்லாமல் வைத்து கொண்டால் சில சிக்கல்களையும் சில மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரொம்ப படாத பாடுபடுறீங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 2024 பிப்ரவரிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் போராட்டம், டிசம்பர் வரையும் வச்சு செஞ்சாங்க. நீங்கள் உண்மையாகவே பேசினாலும் சரி, உண்மையாகவே இருந்தாலும் சரி, உங்களை குத்தம் சொல்லி குறை சொல்லி கஷ்டப்படுத்தி உங்களை அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தவங்க தான் உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க அதே அழுத்தம் அதே போராட்டத்தை கடந்து வந்துருக்கீங்க. வேலையில் இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த நிலையில் எப்படா மாறுவேன்னு நீங்கள் காத்து கிடக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாற்றம் இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த மன அழுத்தம் குறைய போகிறது. சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் உறுதியாக சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற செவ்வாய், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாக வராரு. ஓகேவா? ஸோ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றார். அப்போ முயற்சியில் உள்ள தடைகள் விலகும், முயற்சியில் உள்ள பிரச்சனை விலகும். உங்களுடைய முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் இனிமேல் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே முடியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் கூட பயணித்த அத்தனை பேருமே உங்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க, பல கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இனிமே அந்த கஷ்டமும் கவலையும் கொஞ்சமாவது குறைஞ்சி, கொஞ்சமாக அதான் சொன்னால் ஒரு 80 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 30-40 கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு அப்படி என்ன பண்ணலாம், பரவாயில்ல சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தையை இந்த மாதத்தின் முதல் நீங்கள் ஒரு பயணத்தில் தொடங்குவீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இனிமேல் உதயமாகும். இவ்வளவு நாளாக போராட்டம் இந்த வார்த்தைகள் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கான டாப் லிஸ்ட்டில் போக முடியும்னு நம்ம சொல்லலை. ஸோ கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை இதே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக அடுத்த கட்ட தசாபுத்திகள் உங்களுக்கு இப்போ இந்த சித்திரை மாதத்துலலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சில நேரங்களில் மாறும். ஸோ அப்படி மாறுற நிலைகளில் உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் இந்த பர்சன்டேஜும் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதகத்துடைய பர்சன்டேஜும் இணைந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும்.
கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திப்பீர்கள். இந்த கன்னி ராசியை சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக பார்க்குறார், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ இந்த சித்திரை மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் உணர்த்தணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முழுமையாக சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இதான முதல் மாதம். ஸோ முதல் மாதமே நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா அடுத்து 11 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொண்டு போயிடுவோம்ல. ஓகேவா? ஸோ அதற்காக என்ன சொல்ல வரேன்னா, புதிய உறவுகள் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யோசிச்சு எடுங்க. சரியா? அதேபோல் கன்னி ராசியில் உள்ள பெண்கள் எக்கார்ந்த கொண்டும் முகந்தெரியாத நபர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் உள்ள எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை ஆப்புமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கையாளுறதை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. வார்த்தைகளால் சில பேர்களை வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் வார்த்தைகளால் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டிங்கன்னா அதை ஒரு பாயிண்டாக எடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுபோல் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்கார்ந்த கொண்டும் பப்ளிக்கில் அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துருங்கிறதுனால கவனமாக இருங்க. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ இருந்தே கடைப்பிடிச்சிக்கோங்க. கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உறவு அப்படியே உங்கள் கூட இருக்கும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத விவாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த உறவு உங்களை விட்டு கடந்து ஆப்போசிட்டில் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களிடம் எக்கார்ந்த கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை விஷயங்களையோ பகிரவே கூடாது. அது கன்னி ராசிக்காரங்க இப்போ மட்டும் கிடையாது, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஏமாற்றப்படுவீங்கன்னா யாரை நம்பி உண்மையாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கவனமாக கையாளுங்க. கவனமாக கையாண்டால் நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு. கூடிய வரை புதிய முயற்சிகளை மட்டும் எடுக்கவே வேண்டாம். அதாவது புதுசாக ஒரு விஷயம் செஞ்சால் ரொம்ப பிரபலமாகிடுவேன், ரொம்ப காசு வந்துடும் அப்படின்னு உங்களை மிகைப்படுத்தி காட்டினாங்கன்னா அந்த விஷயங்களை எக்கார்ந்த கொண்டும் தலையிடவே கூடாது. ஸோ அப்படி தலையிடும் பொழுது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இவனால மனசுக்குள் உள்ள அழுத்தம் கவலை உறுதியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலே நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். எவ்வளோ டயர்டானாலும் தூக்கம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா கண்கள் தான் மூடி இருக்கேன், மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து குறைய போகிறது. செலவுகள் அதிகமாக போயிருக்கு, விரைய செலவு நிறைய போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வரவு 1 லட்சம் வருது அல்லது 50,000 வருதுன்னா செலவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இது எப்போ குறையும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு குறைக்கப்படும். தேவையான செலவுகளை மட்டுமே செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்னும், அதாவது சித்திரை மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை 15க்கு மேலே அந்த கவனம் உங்களை மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் இயக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தாயாரை எக்கார்ந்த கொண்டும் வார்த்தைகளாலேயோ மனதாலேயோ காயப்படுத்தி விடக்கூடாது. ஸோ காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் சில பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ விவாதங்கள் வருதுன்னா கட்டாயமாக நகர்ந்து சென்றுங்க. ஸோ அல்லது உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சரியான மருத்துவரை நாடி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் இதிலேருந்து நான் வெளியே வரணும்,
அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சமாச்சும் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ரோட்டோரம் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு பிஸ்கட் வாங்கி போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அல்லது டெய்லி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றிகள், முயற்சிகளில் நம்பிக்கை, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகங்களும் பைரவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கூறிக்கொள்கிறேன்.